வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று, கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும், வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை, பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம். ஏன் அமுதா அழுவுற? நான் தான் சொல்றேன்ல உன்னை கைவிட மாட்டேன்னு, அப்புறம் எதுக்கு அழுவுற? அமுதா அப்பா சாந்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கேக்குறாரு. சாந்தி உங்க மேல ஆசைப்படுறா. யார் என்ன சொன்னாலும் முடிவை நான் தான் எடுக்கணும். நீ ஓகேன்னு சொல்லு, இப்பயும் உன்னை கூட்டிட்டு போய் கழுத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்துறேன். காலம் போற கண்காலமா பாத்துக்கிறேன். ராம்குமார், இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்னால அப்படிலாம் வாழ முடியாது. காரு பங்களான்னு வசதியா வாழணும். வாடகை வீட்டுல ஒண்டி கொடுத்தனமா என்னால வாழ முடியாது. அதுக்கு தான் உன்னை பொறுமையா இருக்க சொல்றேன். எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? சீக்கிரமா என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நீங்க உறுதியா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. சித்ரா, நான் இப்ப போராடுறதே பணத்துக்காக தான். என்னை பொறுத்த வரைக்கும் பணத்தோட நீதான் எனக்கு முக்கியம். அப்படி சொல்லாதீங்க, பணமும் வேணும். பாத்தியா என்ன சொல்றீங்க? பணம் பணம் பணம், அதுக்கு தான் நான் நாடகம் ஆடிட்டு இருக்கேன்.
அதான் சித்ரா, நான் என்ன பண்ணேன்னு தெரியல. சித்ரா, பயங்கரமான ஆளு நீ. டக்கு டக்குன்னு கணக்கு போடுற. நமக்கு தேவை பணம், அதுக்காக எது வேணாலும் செய்யலாம். சரி சித்ரா, நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட விட்டுடு. இல்ல அத நான் நேத்தே பேசிட்டேன். சரி சரி சரி, நான் சொல்றதுக்கு இல்ல, நான் இமிடியேட்டா அவருக்கு கால் பண்ணிடுறேன். நீ தேவையானதை நீ அங்க பாத்துக்க, சரியா? சரவணன் சார் அங்க இருக்காரா? சரி சரி, ஓகே ஓகே, அதெல்லாம் நான் எல்லாத்தையும் பைக் ஓட்டும் போது பாத்து ஓடக்கூடாது. ஹலோ, நான் ஒழுங்கா தான் வந்தேன், நீங்க தான் வேடிக்கை பார்த்துட்டு பைக்ல வந்து விழுந்துட்டீங்க. வண்டி ஓட்டும் போது எதுக்கு செல்போன் பேசுன? ஒண்ணு வண்டி நிறுத்திட்டு பேசு, இல்ல செல்போன் ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஓட்டு. நீ கேனத்தனமா ஓட்டிட்டு சட்டமா பேசுற. இத பாரு, வண்டியில வரும்போது செல்போன் பேசுறதும் பேசாததும் ஏன் இஷ்டம், அத பத்தி நீ பேச. ரோட்ல வரும்போது அக்கம் பக்கம் பார்த்துட்டு நீ தான் வரணும், அதை விட்டுட்டு என்கிட்ட சட்டம் பேசுற. என்னடா இடிச்சது எல்லாமே ரொம்ப ஓவரா பேசுற. போடா வாடான்னு கொன்னுருவேன், மரியாதையா பேசுடே. என்னது டீயா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து மரியாதை இல்லாம டீ போட்டு பேசுவ? நீ என்ன டா போட்டு கூப்பிடலாம், நான் உன்னை டீ போட்டு கூப்பிடலாம். என்னம்மா, என்ன பிரச்சனை? பாருங்கண்ணே, வண்டியில இடிச்சதும் இல்லாம ரொம்ப தெனாவட்டா பேசுறானு. ஏய், ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு வரதுல இடிக்கிறத இடிச்சு விட்டு போடி வாடின்னு பேசுற. பாரு பாரு, அந்த பொண்ணுக்கு எப்படி அடிபட்டு இருக்கு பாரு. ஹலோ, இது எங்க சொந்த பிரச்சனை, இதுல தலையிட நீங்க யாரு? இவளுக்கு நீங்க மாமனா மச்சானா? தம்பி, தப்பு எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்கலாம், அதுக்கு சொந்த பந்தம் தேவையில்லை, மனிதாபிமானம் இருந்தா போதும். சார், இந்த மாதிரி காலி பசங்க இடிக்கிறதுக்குனே வருவானுங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை உசார் பண்றதுக்கு இப்படி டகால்ட்டி வேலை எல்லாம் பண்ணுவானுங்க. ஆளுங்களை பாரு. ஹலோ, மரியாதையா பேசு. காளி பசங்க அது இதுன்னு மரியாதை கட்டுறோம். என்னடா செய்வ? எங்க ஏரியாக்கு வந்து என்கிட்ட உத்தார் ஊரியா? உயிரோட போக மாட்டேன். உன் ரவுடித்தனத்தை என்கிட்ட காட்டாத. எவனாவது காதுல பூ வச்சுட்டு வருவான், அவன்கிட்ட காட்டு. தம்பி, இவங்கிட்ட பேசின வேலைக்கு ஆகாது, 4 சாத்து சாத்தினாதான் வேலைக்கு ஆகும். யோ, தைரியமான ஆளா இருந்தா என் மேல கை வச்சு பாரியா. டேய், என்ன திமிரா? என்னைய டாப்போட்டு பேசுறியா? நிறுத்துங்க, எதுக்கு சும்மா வீணா சண்டை போடுறீங்க? என்னமா இது? மரியாதை இல்லாம பேசுறான், கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? இவனெல்லாம் சும்மா விட கூடாதுமா, 4 தட்டு தட்டினாதான் சரியா வரும். ஏன்பா இவங்கிட்ட பேசின வேலைக்கு ஆகுது, போய் சாவி எடு. ஹலோ, சாவியை கொடுப்பா. கொடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க. ஒழுங்கா சாவியை கொடுத்துரு, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவனா? போய் கொடு. நான் என்ன பயந்து போயிடுவேனா? என்ன வேணாலும் பண்ணிக்கடா நீ. அண்ணே விடுங்கண்ணே, போயிட்டு போறான், சாவி தூக்கி போட்டுருங்க. என்னமா நீ இடிச்சது இல்லாம போலீஸ் அது இதுன்னு மிரட்டான். இதெல்லாம் கேட்டுட்டு நான் சாவியை கொடுக்கறதா? ஊருக்குள்ள எவனாவது கேட்டா என்ன மதிப்பானா? சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஒழுங்கா சாவியை கொடுங்க. தர முடியாதுடா, அந்த பொண்ணை சொல்ல சொல்ல நான் தரேன். ஹலோ மேடம், மேடம் நில்லுங்க மேடம். என்னது மேடமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாடி பொடின்னு கூப்பிட்ட, உன் வாய்ஸோட எல்லாம் எங்க போச்சு? மேடம், தப்பெல்லாம் ஏன் மேலதான். தயவு செஞ்சு அந்த சாவியை வாங்கி கொடுங்க. என்னால வாங்கி தர முடியாது, நீயே போய் வாங்கிக்கோ. மேடம், மேடம் அந்த ஆளை பார்க்க காட்டா மாதிரி இருக்கா மேடம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னாதான் சாவியை தருவான். தயவு செஞ்சு சாவியை வாங்கி தாங்க. என்ன மேடம்னு கூப்பிட்டுருக்க, அதுக்காக வாங்கி தரேன், வா. ஹலோ மிஸ்டர், அந்த சாவி அவர்கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு போல இருக்கு. அதத்தான் சார் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், சாவியை கொடுங்க. இந்த பிரச்சனையில ஒண்ணு தேரல. அங்க ஒரு பிரச்சனை ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. வா, சரி, ஏதாவது வா, போய் பாப்போம். வா கார்த்தி.
என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ணனா? நாம எது வேணா சொல்லலாம் சார். போலீஸ் நம்பணுமே. என்னென்னமோ கேள்வி கேட்கறாங்க. அவங்களே கற்பனை ஏதோ கதை சொல்றாங்க. நான் ஆமான்னு சொல்றதுக்கு விட மாட்டாங்க. முதல்ல சாதாரணமா கேட்கறாங்க, அப்புறம் அவங்க ஸ்டைல ஆரம்பிப்பாங்க. நானே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு உண்மையை சொல்லி ஏத்துக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. உன் மேல சந்தேகம் வராது. என்ன கேட்டதுக்கு கார்த்திக் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டேன். அவன் மேல சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டேன். சார் நீங்க சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சார். நிச்சயம் அவங்களுக்கு சந்தேகம் அதிகமா இருக்கேன் சார். அப்படிலாம் உன்னை விட மாட்டேன் கார்த்தி. நீ ஜெயிலுக்கு போனா நான் நிம்மதியா இருக்க முடியுமா? என்ன ஜெயில அது இதுன்னு பேச்சு நடந்துட்டு இருக்கு? கார்த்திகை போலீஸ் விசாரிச்சாங்களா, பயப்படுறான். அதான் தைரியம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க சித்ரா. சார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். நீ பயப்படாத. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. நான் வயித்துல நெருப்பு கட்டிட்டு அழிஞ்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஏதாவது உளராத. ஏன் இப்படி பயந்து சாகுற? பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. போலீஸ் பொறுக்கி அவங்க எல்லாருக்கும் பயப்பட வேண்டியது இருக்கும். பணத்தை வாங்கிக்கிட்டு சுகமா வாழ்வு நினைச்சா முடியவே முடியாது. நீ சொல்றத பார்த்தா நிச்சயம் எனக்கு ஜெயில் தான் நினைக்கிறேன். இப்படியே நீ பேசிட்டு போனா நீ ஜெயிலுக்கு தான் போவ. அதுல சந்தேகமே வேண்டாம். நாங்க இருக்கோம், நீ தைரியமா இரு. நீ போ. ஏதோ பண்ணி தொலைங்க. இத பாருங்க, ஏதாவது சொல்லி முதல்ல இவனை ஜெயிலுக்கு அனுப்புங்க. அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். இவனும் பயந்து நம்மளே பயமுறுத்திட்டே இருப்பான். அவசரப்பட சித்ரா, என்ன நடக்குன்னு பாப்போம். சரிவா, நம்ம போ. இவ வேற எங்க போய் தொலைஞ்சா? இன்னும் வரல பாரு. ஆமா, இது கொண்டு குறைச்சல இல்ல. எப்படி உன்னால இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது? உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன சித்ரா விஷயம்? ஆமா, உனக்கு என்ன தலைகால் புரியாம ஆடுற? உனக்கு தெளிவா பேசி பழக்கமே இல்லையா? மறைச்சு மறைச்சு தான் பேசுவியா? ராம்குமாரோட மாமா வந்தாரு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்னைய மாட்டி விட பாக்குற. உன்னை பத்தி மட்டும் கவலைப்படாத, மத்தவங்கள பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. ராம்குமார் சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட எல்லா திட்டமும் காலி ஆயிடும். அப்புறம் நான் விரல சுப்பிட்டு போகவா? அதுக்கா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்? ஆமா, யோசிச்சு பெருசா வெட்டி முறிச்சிட போறேன். எதுக்கும் லாய்க்கு இல்ல. ஜிம்முக்கு போய் பாடி மட்டும் ஸ்டிஃபா வச்சிட்டு இருக்க, தலையில ஒரு இழவும் இல்ல. திங்கிறதுக்கும் மத்ததுக்கும் தான் லாய்க்கு. சித்ரா, நாம பொறுமையா யோசிக்கணும் சித்ரா. உடனே ஓவரா பேசாத, எனக்கும் தெரியும். சரி, இப்போதைக்கு கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நான் இப்ப சொல்றேன். வண்டி எடுத்துங்க சார். கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? உங்களுக்கு எதுக்குங்க gift தரணும்? கிஃப்ட் இல்லங்க, லிஃப்ட். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ, சீக்கிரமா போணும். தாராளமா போங்க. அதுக்கு என்கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேக்குறீங்க? சரியான பிளேடு பார்ட்டியா இருப்பான் போல. ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் லிஃப்ட் தந்தா சீக்கிரமா போயிடுவேன்.
உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறதால எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா ஊரை கூட்டிடுவீங்களோன்னு தான் பயமா இருக்கு. என்ன சார் ஏதோ பேசுறீங்க? நான் எதுக்கு ஊரை கூட்ட போறேன்? அதான் அன்னைக்கே பார்த்தனே, ஒரு தடவை பிரச்சனை பண்ணது பத்தாதா? நீங்க நீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தெரிஞ்சிருந்தா லிஃப்ட் கேட்டிருக்க மாட்டீங்கல்ல? தெரியாம கேட்டுட்டேன். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, வண்டியில இருங்க. வேண்டாம் சாமி, உங்ககிட்ட அன்னைக்குப்பட்ட அவஸ்தையே போதும். இதுக்கெல்லாம் போய் கோவப்படலாமா? நமக்குள்ள என்ன இருக்கு? உட்காருங்க. வண்டியை ஒழுங்கா ஓட்டுவீங்களே, யார் மேலயும் மோதிர மாட்டீங்களே, லைசென்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, வழியில போலீஸ்காரங்கிட்ட மாட்டினா இன்டர்வியூ முடிஞ்சு போயிடும். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். மத்தவங்க உங்களை இன்டர்வியூ பண்ண போறாங்களா இல்ல நீங்க மத்தவங்க இன்டர்வியூ பண்ண போறீங்களா? மத்தவங்க தான் இன்டர்வியூ பண்ண போறாங்க, ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஏகப்பட்ட கொஸ்டின் கேக்குறீங்களே, அதான் கேட்டேன். ஒரு சேஃப்டிக்கு தான். ஏங்க நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு 50 ருபீஸ் இருக்கா? வண்டியில பெட்ரோல் இல்ல. ஆளை விடுங்க, நீங்க போலாம். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், உட்காருங்க. நிஜமா சொல்லுங்க, நான் லேட்டா வந்தது உங்களுக்கு ஒன்னும் கோவம் இல்லையே? கோவமே இல்லைங்க, காத்திருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்குங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணுக்காக காத்துட்டு இருந்திருக்கேன். பொய் சொல்லாதீங்க. நிஜமாங்க, உங்ககிட்ட போய் பொய் சொல்லுவானா? நீங்க எந்த ஊருங்க? என்ன பார்த்தா வெளியூர்காரி மாதிரியா தெரியுது? பட்டிக்காடுன்னு நெத்தில எழுதி ஒட்டி இருக்குங்க. அப்படியா? என்ன பார்த்தா பட்டிக்காடு மாதிரியா இருக்கு? ஆமாங்க, சிட்டில இருக்க பொண்ணுங்கெல்லாம் லிப்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு ஃபிலிம் காட்டுவாங்க. நீங்க கொஞ்சம் யதார்த்தமா அழகா இருக்கீங்க. நான் அழகாவா இருக்கேன்? என்ன பொறுத்தவரை நீங்க அழகுதான். உங்களை பத்தி சொல்லிட்டேன், என்ன பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லையே. நான் எப்படி இருக்கேன்? ஓகே. ஓகே தானா? நான் அழகா இல்லையா? ஆம்பளைங்களுக்கு அழகு தேவையில்லை, அறிவு தான் தேவை. என்ன ரொம்ப புகழாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு வெக்கப்படுறீங்க? அறிவுதான் தேவை, அழகு தேவையில்லைன்னு சொன்னீங்கல்ல. ஓ, உங்களை அறிவாளின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டீங்களா? ஆமா. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், வீணா கற்பனை எல்லாம் பண்ணிக்காதீங்க. ஆமாங்க, நான் உண்மையிலே மக்குதான். உங்க பேர் என்ன? என் பேரு சங்கீதா. வெரி குட் நேம். என் பேரை நீங்க கேட்கவே இல்லையே. எதுக்கு? சும்மாதான். பரவாயில்ல, சொல்ல வேண்டியது என் கடமை. என் பேரு சரண். நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன். மாசம் 18,000 சம்பளம். நான் டீச்சர் ட்ரைனிங் பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு வேலை தேடணும். ஏங்க, டீச்சருக்கெல்லாம் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் இல்ல? பாப்போம். ஏங்க, டீச்சர் வேலை கிடைச்சா பசங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் நடத்துவீங்கல்ல? நல்லா நடத்துவாங்க. பசங்க கிட்ட அன்பா இருங்க. என்கிட்ட கோவப்பட்ட மாதிரி எல்லாம் மத்தவங்க கிட்ட கோவப்படாதீங்க. தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் கண்டிப்பேன். நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? எதுக்கு? போர் அடிச்சா உங்ககிட்ட வந்து கடலை போடதான். அதுக்கு வேற ஆளை பாருங்க. கோவத்துல பார்த்தா கூட நீங்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பாத்தீங்களா? சங்கீதா, சரண். ஸ்டார்டிங் லெட்டர் எஸ். ரொம்ப ராசியான எழுத்து. சும்மா கதை விடாதீங்க. நிஜமாங்க, இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். வாங்களேன், பைக்ல டிராப் பண்ணிட்டு போறேன்.